தமிழ்க் கடவுளான முருகப்பெருமான் திருவருளால் மலேசிய மண்ணில் ஈப்போ அருணகிரிநாதர் மன்றத்தினரால் விளக்க உரையுடன் கூடிய கந்தர் அனுபூதி குறுந்தட்டு வெளியிடப் பெறுகிறது. இதில் உள்ள பாடல்களை பாடியிருப்பவர் மதுரை தேவார இசை கலைமணி பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள். இதற்கு விளக்க உரை தருபவர் மதுரை பேராசிரியர் சோசோமி சுந்தரம் அவர்கள். ஈப்போ அருணகிரிநாதர் மன்ற தலைவர் டாக்டர் ஜெயபாலன் வள்ளியப்பன் அவர்கள் வழங்கிய முன்னுரையுடன் கந்தன் கருணையால் இந்த கந்தர் அனுபூதி தொடங்குகிறது. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. எல்லாம் வல்ல எம்பெருமான் வீரவேள் தாரைவேள் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேள் ஞானவேள் திருக்கை வேளையுடைய செவ்வேல் முருகனின் திருவருளினாலும் அருணகிரிநாதரின் குருவருளினாலும் இப்போ அருணகிரிநாதர் மன்றத்தின் 2வது வெளியீடான அருணகிரிநாதர் திருவாய் மலர்ந்தருளிய கந்தர் அனுபூதி என்னும் ஒளிப்பேழை உங்கள் செவிக்கும் செவி மூலமாக மனதுக்கும் முருகபக்தி என்னும் பரவச உணர்வை உயிருக்கு உணவை ஊட்ட வருகின்றது. கந்தர் அனுபூதி எனும் ஆன்மீகத்தேனை பருகும் முன் சில சிந்தனைகள். கந்த கடவுள் நமக்கு சொந்த கடவுள். தமிழின் முதல் இலக்கண நூல் என்று போற்றப்படும் தொல்காப்பியத்தில் சேயோன் மேய மைவரை உலகம் என்று குறிஞ்சி தெய்வமாக முருகப்பெருமானை கொண்டாடுகின்றார் தொல்காப்பியர். பின்னாளில் கீத இசை கூட்டி வேத மொழி சூட்டு கீரர் இசை கேட்ட கிருபைவேளே என்று அருணகிரிநாதரால் போற்றப்பெற்ற நக்கீரரும் தமது 11ஆம் திருமுறையாகிய திருமுருகாற்றுப்படையில் முருகனின் படைவீடுகளை பக்தர்களுக்கு ஆற்றுப்படுத்தி அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருக என்று தமிழ்க் கடவுளை சிறப்புகின்றார். சங்க இலக்கியங்கள் திருமுறைகள் கந்தனை முழுக்க முழுக்க போற்றுகின்ற கந்தபுராணம், ஒரு சமண சமய துறவியான இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம் என்று முருக வழிபாட்டின் சிறப்பை கூறும் தமிழ் இலக்கியங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். முருகனையே குருவாக பெற்ற பெருமை மூவரைச் சேரும். ஆளாளமுண்ட ஆதிசிவனுக்கும் குருமுனியாம் அகத்தியருக்கும் திருப்புகழ் தந்த அருணகிரிக்கும் ஆறுமுக கடவுள் குருவாக வந்து உபதேசம் செய்ததாக பெரியோர்கள் போற்றுவர். முருகப்பெருமான் செவமாளி தந்து உபதேசம் செய்த அருணகிரிநாதர் பக்தி மழை சொட்ட சொட்ட திருப்புகழை பாடினார். பின்பு அந்த பக்தி மழையில் நனைந்த ஆனந்த அனுபவத்தை கந்தர் அனுபூதியில் கொட்டுகின்றார். ஆம், கந்தர் அனுபூதி ஓர் ஆனந்த அனுபவம். பதியுடன் பசு பாசம் மறுத்து ஒரு சேர கலந்த அனுபவம். சரணாகதியின் இன்பத்தை கூறும் அனுபவம். அனுபூதி என்றால் உடன் சேர்தல் அல்லது சரண் அடைதல் என்று பொருள். பற்றுக பற்றற்றான் தாளினை என்பார் வள்ளுவப் பெருந்தகை. பற்றறுக்கும் பேராளன் பரம்பொருளான் சீராளன் கலியுகத் தெய்வம் கந்தனே கண்கண்ட தெய்வம் எனச் சரணடைந்தவர் அனுபூதி அண்ணல் அருணகிரிநாதர். இதைத்தான் கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்தையருள் நாடி இருக்கும் நாள் என்னாலோ என்று சொல்லி அருணகிரிநாதரை போற்றுவார் தாயுமானவ சுவாமிகள். கந்தர் அனுபூதிக்கு இன்னொரு பெயர் மந்திர மணிமாலை. மந்திரம் என்றால் சுருங்கச் சொல்லி நிறைய விளங்க வைப்பது. மணி என்பது உருவத்தில் சிறியது, ஆனால் ஒளி மிகுந்தது. விநாயகர் வணக்கத்துடன் 50 மணியான மந்திரங்கள், ஆக மொத்தம் 51 செய்யுட்களுடன் பக்தி மணங்கமிழும் மந்திர மணிமாலையாக கந்தர் அனுபூதி போற்றப்படுகின்றது. இந்த நூலை அருணகிரிநாதர் கிளியாக உருமாறிய பின்பு எழுதினார் என்றும் சொல்லுவார்கள். பிரபுட தேவராஜனின் பார்வையை நீக்க பாரிஜாத மலர் கொண்டு வருவதற்காக தேவலோகம் சென்றார் அருணகிரிநாத பெருமான். அச்சமயம் சம்பந்தாண்டார் என்ற துறவி அருணகிரிநாதரின் உடலை எரித்து அழித்து விட்டதால் மலருடன் திரும்பி வந்த அருணகிரிநாதர் கிளி உருவிலேயே இருந்து இன்று கிளிக்கோபுரம் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை கோபுரத்தில் கிளியாக அமர்ந்து கந்தர் அனுபூதி பாடி முருகனின் திருக்கரத்தில் என்றென்றும் கிளியாகவே இடம்பெற்று அருள் பெற்றார் என்பது ஐதீகம். கிளி பேசுமா, அதுவும் கவிதை பாடுமா என்று கேலி பேசுவார்கள் நமது நாத்திக அன்பர்கள். கிளி என்பது ஓர் உருவகம்.
ஒரு நல்ல மாணவன் குரு சொன்னதை அப்படியே சொல்வான். கிளியும் சொன்னதைச் சொல்லும். முருகனே குருவாக வந்து அருணகிரிநாதருக்கு உணர்த்திய அனுபவத்தையே அவர் திரும்பச் சொன்னதால் அவர் கிளியாக சித்தரிக்கப்பட்டார் என்பதே உண்மை. இதையே யாம் ஓதிய கல்வியும் மெய்யறிவும் தாமே வர வேளவர் தந்தது எனவும் முத்தாய்ப்பாய் கந்தர் அனுபூதி நிறைவு பாடலில் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்றும் பாடுகின்றார். அதே வேளையில் திருப்புகழில் துகளில் சாயுச்சிய கதியை ஈரற்ற சொற்சுகஸ்வரூபத்தை உற்று அடைவேனோ என்றும் பரவசன் தணிந்து உனை உணர்ந்தொரு மவுன பஞ்சரம் பயில்தரு சுக பதமடைந்திருந்தருள் பொருந்துமது ஒரு நாளோ என்றும் பாடுகின்றார். இப்பாடல்களில் சுகம் என்று வருவதை இன்பம் என்று பொருள் கொள்வதற்கு பதிலாக கிளி என்று பொருள் கொண்டதால் அருணகிரிநாதர் கிளி உடலில் இருந்தார் என்ற ஒரு கதையும் தோன்றியது. கிளிக்கு இன்னொரு பெயர் சுகம். கந்தர் அனுபூதியின் முதல் வரியிலேயே கந்த புராணமே அடங்குவதாக பெரியவர்கள் சொல்வார்கள். அது எப்படி? ஆடும் பரிவேள் அணிசேவள் என்று கந்தர் அனுபூதியின் முதல் பாடல் தொடங்குகிறது. போரில் மாயாவியான சூரன் மாமரமாக மாயம் செய்கிறான். பகைவருக்கு அருளும் பக்த சகாயன் அல்லவா வேல்முருகன். அவன் போரில் சூரனை மாய்க்கவில்லை, மாறாக மாமரத்தை வேளால் பிளந்து ஆடுகின்ற மயிலாகவும் தான் ஏந்துகின்ற அழகிய சேவல் கொடியாகவும் மாற்றுகின்றார். இந்த கந்தபுராணச்சாரத்தை ஒரே வரியில் ஆடும் பரிக்கும் சேவலுக்கும் இடையே வேலையை வைத்து நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். இதுதான் சுருங்கச் சொல்லி விளங்க வைக்கும் மந்திரம். அடுத்து வரும் பாடல்களிலெல்லாம் மனித வாழ்வில் துன்பம் வருவதற்கான காரணங்கள், அந்த துன்பங்களிலிருந்து விடுபடும் வழிமுறை, அதன் விளைவாக மரண பயம் தீர்ந்து வரும் முக்தி நிலை, பின்பு அந்த முக்தி நிலையினால் வருகின்ற சுகானுபவம் என்று படிப்படியாக விளக்கி முத்தாய்ப்பாக அந்த சுகானுபவத்திற்கு காரணம் குருவாகி வந்த குகனே என்று நிறைவு செய்கின்றார். இதுதான் கந்தர் அனுபூதி. இந்த தமிழ் மந்திரங்களை இந்த ஒளிப்பேழைகள் நெஞ்சக்கணகளிலும் நிகழ்ந்துருக இசையோடு முத்துமுத்தாக பாடுகிறார் தேவார இசைக்கலைமணி ஓதுவாமூர்த்தி மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள். கந்தர் அனுபூதிக்கு விளக்கம் தருகிறார் நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமான தமிழ்க்கூறு நல்லுலகம் அறிந்த பேச்சாளர், பழுத்த பண்பாளர், பொற்கிழி கவிஞர் சோசோமி சுந்தரம் அவர்கள். கந்தர் அனுபூதி நிலை பரவசமூட்டும் தெய்வீக நிலை. தன்னந்தனி நின்றதுதான் அறிய இன்னும் ஒருவர் கிசைவிப்பதுவோ என்பார் இதை எழுதிய அருணகிரிநாதர். இதற்கு விளக்கம் தர இதை எழுதிய அருணகிரிநாதரின் குருவருள் பெற்ற ஒருவரால் மட்டுமே முடியும். இந்த அரிய பணியை ஏற்று மிக தெளிவாகவும் ஆழமாகவும் ஒவ்வொரு சொல்லையும் இந்த அனுபூதி நிலையை கேட்பவரும் அடையும் வண்ணம் விளக்குகிறார் பேராசிரியர் சோசோமி சுந்தரம் அவர்கள். பேராசிரியருக்கும் ஓதுவாமூர்த்திக்கும் நம்முடைய நன்றி மலர்கள். வருடம் ஒரு முருகபக்தி வெளியீடு என்ற நோக்கில் சென்ற வருடம் வெளிவந்த தித்திக்கும் திருப்புகழ் உலகமெல்லாம் இணையம் வழி பரவி இருக்கின்ற வேளையில் இந்த வருடம் கந்தர் அனுபூதி என்ற இந்த குறுந்தகடை மலேசிய மண்ணில் வெளியீடு செய்வதில் பெருமை கொள்கிறோம். இந்த முயற்சியில் நமக்கு நல்லாசி வழங்கி ஆக்ககரமான ஆலோசனைகளுடன் ஊக்கம் அளித்த திருமுருகன் திருவாக்கு திருவிடம் தவத்திரு பாலயோகி சுவாமிகளுக்கு உளமார்ந்த நன்றிகள். வழக்கம்போல் இந்த குறுந்தட்டை வடிவமைத்து சிறந்த முறையில் உருவாக்கி தந்த மதுரை விஜய் ஆடியோ நிறுவனத்தினருக்கும் இது வெளிவர பொருளுதவி செய்து ஆதரவு நல்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அருணகிரிநாதர் மன்றத்தின் நன்றி அறிதலை பதிவு செய்கிறோம். அருணகிரிநாதர் திருவாய் மலர்ந்தருளிய கந்தர் அனுபூதி அனைத்து முருக பக்தர்களும் அறிந்திருக்க வேண்டிய ஒன்று. இதை படிப்பதாலும் சொல்லிய பாட்டின் பொருளுணர விளக்க உரையை கேட்பதாலும் ஆன்மாவாகி நம்மை பற்றியும் இறைவனை பற்றியும் தெளிவான அறிவு உண்டாகும். இறைபக்தி ஊற்றெடுக்கும், வாழ்வு நிறைவாக இருக்கும், தேவையில்லாத ஏக்கங்கள் கவலைகள் நீங்கும், என்றென்றும் இகவர இன்பத்துடன் இருக்கலாம் என்பது நிச்சயமான ஒன்று. மனம் என்ற குகையில் குடியிருக்கும் குகனை முருகா என்ற 3 எழுத்துக்களிலேயே புகுந்தன், ருத்திரன், காமன் என்று மும்மூர்த்திகளையும் தனக்குள்ளே கொண்ட பரம்பொருள் முருகனை பரமேஸ்வரனின் 5 முகத்திலிருந்தும் 6வதான அகதோமுகத்திலிருந்தும் தீப்பொருள்களாக வந்த அருமுகச் சிவனை, பார்வதிக்காக ஒருமைப்பட்ட கந்தனை, சூரன் உடலற வாரி சுவரிட வேலை விடவல்ல பெருமானை,
நினைந்து நினைந்து உருகி உணர அருணகிரிநாதரின் கந்தர் அனுபூதியை அனுதினமும் குறைந்தது மனதளவிலாவது பாராயணம் செய்யுமாறு மெய்யன்பர்களை வேண்டிக் கொண்டு இத்துடன் எனதுரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குமரா குருகா குக ஓம் சரணம். திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் யானை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை. உன்னை ஒடிய ஒருவரையும் நம்புகிலேன் பின்னை ஒருவரையான் பின் செல்லேன் பன்னிருகை கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே. உலக மொழிகளில் ஒப்புயர்வற்றது தமிழ் மொழி. இலக்கிய இலக்கண சிறப்புகளாலும் நீண்ட நெடுங்காலமாக பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் நிலைத்து இருப்பதாலும் இனிமையும் அடகும் தமிழ் எனலாகும் என போற்றப்படக்கூடிய உயர்தனி செம்மொழி தமிழ். இது சிவபெருமானால் தரப்பட்டது. இதற்கு அகத்தியர் இலக்கணம் வகுத்தார் என்று பாரதியார் பாடுகிறார். ஆதிசிவன் பெற்றுவிட்டான் என்னை ஆரிய மைந்தன் அகத்தியன் என்றோர் வேதியன் கண்டு மகிழ்ந்தே நிறைமேவும் இலக்கணம் செய்து கொடுத்தான் என்கிறார் பாரதியார். தளர்ப்புரை சுடற்கடவுள் தந்த தமிழ் தந்தான் என்பது கம்பசித்திரம். சிவனும் முருகனும் ஒன்று. பரமசிவம் ஐமுகச் சிவம், பழனியப்பன் அறுமுக சிவம். எனவே தமிழை முருகன் தந்ததாக கொள்ளலாம். இவ்வளவு சிறப்புடைய தெய்வத் தமிழை முருகன் ஏன் தந்தான்? பின்னால் 15ஆம் நூற்றாண்டில் அருணகிரியார் வந்து திருப்புகழ் பாடப் போகிறார். அவர் பாடுவதற்கு தகுந்த மொழி வேண்டுமே என்று முருகன் தமிழை தந்தானாம். இது ஒரு புலவரின் கவிநயம். அழகுதவள் திரு பழனிமலை குகன் அலங்கலணிந்தருளே அருணகிரிக்கென தமிழை அளித்தவன் அலங்கலணிந்தருளே என்பது அவர் பாடல். அருணகிரியாருக்கு அவ்வளவு பெருமை. அருணகிரியார் முருகனை போற்றி திருப்புகழ் பாடினார். திருவகுப்பு, வேல் விருத்தம், மயில் விருத்தம், திரு எடுகூற்றிருக்கை, கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி எல்லாம் பாடினார். இவற்றுள் அவர் கிளியாக மாறி திருவண்ணாமலை கோபுரத்தில் அமர்ந்து நிறைவாக பாடியது கந்தர் அனுபூதியை என்பதால் இது மிகவும் சிறப்புடையது. கந்தர் அனுபூதி 51 பாடல்களை உடையது. நெஞ்ச குகையில் வாழ்வதால் முருகனுக்கு குகன் என்று பெயர். இதை காட்டுவது போல இந்நூல் நெஞ்ச கனகல்லு எனத் தொடங்கி இறுதியில் அருள்வாய் குகனே என்று முடியக்கூடியது. 6 அத்துவாக்களில் மந்திர எழுத்துக்கள் 51. அகர முதல் என உரைசை 51 அட்சரமும் என்பது திருப்புகழ். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் உள்ள அட்சர லிங்கங்கள் 51. திருவாசகம் சிவபுராணம் முதல் அச்சோப்பதிகம் முடிய 51 தலைப்புக்களை உடைய நூலாகும். வடலூர் வள்ளற் பெருமான் 1823 முதல் 1874 வரை 51 ஆண்டுகள் மனித உடலில் வாழ்ந்தார். 51இல் 5 சிவனுக்கு உரிய ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்ற 5 முகங்களை குறிக்கும். 1 அதோமுகம் எனப்படும் கீழ்நோக்கிய முகத்தை குறிக்கும். 6 இணைந்தால் 6 முகப் பெருமான். கந்தர் அனுபூதி மந்திர நூல். இதன் சிறப்பை உணர்ந்த தாயுமானார் கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை அருள்நாடி இருக்கும் நாள் என்னாளோ என்று பாடுகிறார். கந்தன் என்பது முருகன் பெயர். பரமன் ஆணைப்படி
6 குழந்தைகளை இணைத்து ஒரு வடிவமாக்கினாள் பராசக்தி. எனவே முருகனுக்கு கந்தன் என்று பெயர் வந்தது. கந்தன் என்றால் சேர்க்கப்பட்டவன் என்று பொருள். கையால் எடுத்தணைத்து கந்தனெனப் பேர் புனைந்து மெய்யாரும் ஒன்றாக மேவுவித்து என்பது குமரகுருவரர் பாடிய கந்தர் கலிவெண்பா. அனுபூதி என்றால் ஒன்றாதல் என்று பொருள். அணு என்றால் உடன் என்றும், பூதி என்றால் ஆதல் என்றும் பொருள். இறைவனோடு ஒன்றாவதால் உண்டான அனுபவ ஞானமாகிய மெய்யறிவு கந்தர் அனுபூதி. இதற்கு மற்றொரு பொருளும் கூறலாம். பூதி என்றால் செல்வம், விபூதி என்றால் ஈடு இணையற்ற செல்வம், அனுபூதி என்றால் மனம் வாக்கு உடம்பு மூன்றாலும் அனுபவிக்கத்தக்க செல்வம். அருணகிரியார் இந்த நூலில் 43வது பாடலில் ஆசா நிகழம் துகளாயினவின் பேசா அனுபூதி பிறந்ததுவே என்று பாடுகிறார். ஆசை சங்கிலி அருந்து தூளான பின்னால் பிறருக்கு சொல்ல முடியாத அனுபவ ஞானம் கிடைத்தது என்கிறார். இதுதான் அனுபூதி. கந்தர் அனுபூதியை கந்தரை சேர்ந்து அடையும் அனுபூதி என்றும், கந்தரால் அடையும் அனுபூதி என்றும், கந்தரின் கண் அடையும் அனுபூதி என்றும் 3 வகைகளாக பொருள் விரித்து பேசலாம். கந்தனை வழிபட்டு அடைவது முதல் படி. கந்தன் கருணையால் காட்டும் உதவி பெற்று ஞாயிற்றின் ஒளியும் கண்ணொளியும் போல இறைவன் வேறாயிருப்பதை அறிவது 2வது படி. கந்தன் நம்மோடு உடனாயிருப்பதை உணர்ந்து கந்தனிடம் ஒன்றுபடுவது 3வது படி. இறைவன் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருப்பதை காட்டுவது கந்தர் அனுபூதி. சிவானுபூதி, சுவானுபூதி, கந்தர் அனுபூதி 3ம் ஒன்றே ஆகும். அருணகிரியார் சுகஸ்வரூபம் பெற்று பாடிய நூல் கந்தர் அனுபூதி என்று கூறப்படுகிறது. சுகம் என்பதை கிளி என்று பொருள் கொண்டு அவர் திருவண்ணாமலையில் கிளி கோபுரத்தில் கிளி வடிவமாக இருந்து கந்தர் அனுபூதி பாடினார் என்று கூறுவோர் பலர். சுகம் என்பதை சும்மா இருக்கும் சுகம் எனக் கொண்டு அனுபூதி பெற்று பேரின்ப நிலையடைந்து பாடினார் என்று கூறுவோரும் உளர். கந்தர் அனுபூதி 51 பாடல்கள் என்றாலும் சில பதிப்புகளில் 101 பாடல்கள் உள்ளன. பாராயணம் செய்யும் மந்திர பாடல்கள் 51 மட்டுமே என்பது சான்றோர் கருத்து. அவற்றை மட்டுமே நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம். பெரும்பாலான கந்தர் அனுபூதி பாடல்களில் ஒற்றெழுத்தை நீக்கி எண்ணினால் ஓரடியில் 11 எழுத்துக்கள் வருவதை காணலாம். ஐம்புக சிவமும் அருமுக சிவமும் இணைந்த தோற்றம் இது. சிவனுக்கு 5 எழுத்து, முருகனுக்கு 6 எழுத்து, கூட்டினால் 11 எழுத்து. கந்தர் அனுபூதியில் பெரும்பாலான பாடல்களில் ஒற்றெழுத்துக்களை விட்டு எண்ணினால் ஒவ்வொரு அடியிலும் 11 எழுத்துக்கள் இருப்பதை காணலாம். கந்தர் அனுபூதியின் தொடக்கம் கணபதிக்கு பாடிய காப்புச் செய்யுளாக திகழ்கிறது. இது நெஞ்சத்தில் இருந்து நெஞ்சை தொட்டு தொடங்குகிறது. நம் நெஞ்சம் கல் போன்றது இல்லை, கல்லை விட கடினமானது. சந்திரகாந்தக்கல் சந்திரனுக்கு முன்னால் உருகும் என்பார்கள். இசை கேட்டால் பாறை கூட இளகும். அருவி பாய்ந்தால் கல்லும் கரையும். கடவுளை நினைத்து நம் மனம் உருகவில்லையே, இது கல்லை விட கடினமான கனகல்லாகிவிட்டதே. கல்லேனும் ஐய ஒரு காலத்தில் உருகும் என் கல் நெஞ்சம் உருகவில்லையே. கருணை கிணங்காத வன்மையையும் நான்முகன் கற்பிக்க ஒரு கடவுளோ என்று கேட்கிறார் தாயுமானார். இந்த கல்லையும் உருக்கக்கூடிய பாடலாக என் பாடல் அமைய வேண்டும் என்று கணபதியை பணிந்து வேண்டுகிறார் அருணகிரியார். நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக நான் பாட வேண்டும். தஞ்சமென்று வந்த அடியார்களை தடுத்தாட்கொண்டு வேண்டிய வரம் தந்து அருள் செய்யும் சண்முகனை பாட வேண்டும். இது இயற்றமிழ் சேர்ந்த நலமுடைய செஞ்சொல் பாமாலையாக திகழ வேண்டும். அன்பு நாரிலே கையாகிய வாயால் தொடுக்கப்பட்ட பூமாலையாக இந்த பாமாலை திகழ வேண்டும். இந்த பணி இடையூறின்றி சிறப்பாக முடிய வேண்டும். இதற்கு 5 திருக்கரங்களை உடைய யானைமுகக் கடவுள்
திருவடிகளை பணிகிறேன் என்கிறார் அருணகிரியார். கணபதியின் கரங்கள் ஐந்தும் 5 தொழில் புரிபவை. எழுத்தாணி ஏந்திய கை படைப்புத் தொழிலை செய்கிறது. மோதகம் வைத்திருக்கும் கை காத்தல் தொழிலை செய்கிறது. அங்குசம் உள்ள கை அழித்தல் தொழிலை செய்கிறது. பாசம் வைத்துள்ள கை மறைத்தல் தொழிலையும், தும்பிக்கை நமக்கு நம்பிக்கை தந்து அருளும் தொழிலையும் செய்கின்றன. இந்த 5 கரத்தனை ஆனை முகத்தனை பாடி அனுபூதியை தொடங்குகிறார் அருணகிரியார். இந்த காப்பு செய்யுள் கல்லை மென்கனி ஆக்கும் விச்சை கொண்டு என்னை நின்கடற்கு அன்பனாக்கினாய் என்ற திருவாசகத்தை நினைக்க வைக்கிறது. வயலூர் திருப்புகளில் அருணகிரியார் கல்லாறு உரித்த என் மன்னா எனக்கு நல் கர்ணாமிர்தப்பதம் தந்த கோவே என்கிறார். மலைக்கல்லில் இருந்து பழகிய முருகன் அந்த பழக்கத்தினால் தானோ என் மனக்கல்லையும் இடமாக கொண்டான் என்று சீகாழித்தி புராணம் பாடுகிறது. வளர்செழுங்குருதிச் சூட்டு வாரணம் வலன் உயர்த்த ஒளிகளு பரிதி வைவேல் ஒரு பெருங்கருணை மூர்த்தி களிமகிழ் சிறந்து தான் வாழ் கற்களின் ஒரு கல் என்றோ அழிய என் மனத்தினுள்ளும் அகன்றிலன் இருக்குமன்னோ. தான் வாழக்கூடிய பல மலைக்கற்களில் என் மனக்கல்லும் ஒன்று என்று எண்ணி முருகன் என் மனத்தில் வாழ்கிறானோ என்று சீகாழத்தி புராணம் பாடுகிறது. மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாட்போக்கி கலம்பகம் பாடுகிறார். இக்கருத்தை அழகாக அமைத்து பாடுகிறார். சிவபெருமானே, உன்னை உமையவள் தழுவினாள். உன் முன்புறத்தில் உனக்கு தழும்பு ஏற்பட்டது. தமிழரசன் பாண்டியன் பிரம்பால் அடித்தான். உன் முதுகுப்புறத்தில் தழும்பு ஏற்பட்டது. உன்னை தொழுத அர்ச்சுனன் வில்லால் அடித்தான். உன் தலையில் ஒரு தழும்பு ஏற்பட்டது. உன் கீழ்ப்புறத்தில் தழும்பு இல்லையே. அந்த குறை போக நீ என் மனமாகிய கல்லில் திருவடியை வைத்தால் அந்த திருவடியாகிற கீழ்ப்புறத்திலும் தழும்பு வரும் என்று பாடுகிறார் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. தழுவுமையால் முன்னும் தமிழ் இறையால் பின்னும் தொழும் இறையால் மேலும் சுவடு கெழும்புவ கீழ் இன்றால் எனும் குறைபோம் என் மனஞ்சேர் வாட்போக்கி அன்றால் அமர்ந்தாய் அடி என்பது அவருடைய அற்புதமான பாடல். அடைந்தவர் கருளும் அப்பன் முருகன் என்பதை தஞ்சத்தருள் சண்முகன் என்கிறார். எவ்வுயிர்க்கும் தஞ்சமென நிற்கும் தனிப்பொருளாய் என்பது கந்தர் கலிவெண்பா. விநாயகர் ஓங்கார வடிவினர். ஓங்காரம் தான் பஞ்சாட்சரம். ஓங்காரமாம் 5 எழுத்தால் புவனத்தை உண்டு பண்ணி பாங்காய் நடத்தும் பொருளே அகண்ட பரசிவமே என்பது தாயுமானார் வாக்கு. தன்னுடைய வழிபடு கடவுளான முருகனுக்குரிய இந்த செஞ்சொல் புனை மாலை சிறப்பதற்காக விநாயகரை வணங்குகிறேன் என்கிறார் அருணகிரியார். தன் கணவன் பொருட்டன்றி பிறரை வணங்காத பத்தினி பெண்ணின் கற்பு, முருகன் பொருட்டன்றி வேறு மூர்த்திகளை வழிபடாத அருணகிரியாரிடம் பட்டொளி வீசி பரவி நிற்பதை இப்பாடல் காட்டுகிறது. நெஞ்சக்கனகல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம் ஆனை பதம் பணிவாம் நெஞ்சக்கனகல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் செஞ்சொற்புனை மாலை
இறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம் பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம்